ஹலோ கைஸ், திஸ் இஸ் தாரா. வாய்ஸ் கொஞ்சம் ரொபோட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் கோல்டு ஃபீவரு, சுத்தமாக பேச முடியல. 2 நாளாக சுத்தமாக பேச முடியல. இப்போதான் ஓரளவுக்கு என்னால் பேச முடிஞ்சிருக்கு, அதனால தான் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட் மிஸ்டேக்ஸ் ஐ டிட் கேட் 2026ல. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் எப்படி வந்துட்டு கேட் 2027க்கு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு கவர் பண்ணணும், எல்லா சப்ஜெக்டும் வந்துட்டு படிச்சு முடிச்சிடணும். ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்ம எப்படின்னா எடுத்தா 80க்கு மேலதான் எடுப்போம், ஆல் இந்தியா ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த மைண்ட் செட். ஏன் அது மிஸ்டேக் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியாச்சு, எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போயாச்சு. இது எந்த மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, என்னால வந்துட்டு ரிவைஸ் பண்றதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட்ஸ் முடிப்பேன், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுப்பேன், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எக்ஸாம்ஸ் வந்துட்டு பிப்ரவரியில இருந்துச்சு. ஓகேவா, நான் வந்துட்டு டில் டிசம்பர் அடுத்த சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நியூவா சப்ஜெக்ட் படிச்சு லைக் சால்வ் பண்ணனே தவிர, நான் ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணணும், அதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 25 மார்க்ஸ் எப்படி வந்துட்டு 25 மார்க்ஸ் கவர் பண்றது, அந்த 25 மார்க்ஸ்க்கு வந்துட்டு இந்தந்த சப்ஜெக்ட்ல கவர் பண்றது அப்படிங்கறது வந்துட்டு கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு அடுத்த சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். 25ங்கிறது 35 ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அண்ட் ஸ்டில் இப்பவுமே நம்ம வந்துட்டு மறக்கக்கூடாத விஷயம் வந்துட்டு என்னன்னா, ரிவைஸ் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டே இருந்தாலும் நெக்ஸ்ட்ங்கும் போது இந்த சப்ஜெக்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே போகும். டெய்லி ஒரு 2 hours வந்துட்டு ரிவிஷன்ஸ்க்கு மட்டுமே வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு என்னோட ஸ்கெடியூல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் பர் டேக்கு வந்துட்டு 4 hours படிக்கிறேன், 5 hours படிக்கிறேன்னா அதுல 2 hours வந்துட்டு கண்டிப்பா ரிவிஷனா தான் இருக்கும். நான் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கவர் பண்றனோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஃபார்முலாஸ் வந்துட்டு ரீகால் பண்றது. நான் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நமக்கு எல்லா ஃபார்முலாஸும் தெரியும். பேசிக்ஸ் இந்த மேக்ஸ் ஃபார்முலாஸா இருக்கட்டும், இல்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஃபார்முலாஸா இருக்கட்டும், நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம இத்தனை மந்த்தா படிக்கிறோம், கண்டிப்பா ஃபார்முலாஸ் மறக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாம, ஓகே ஞாபகம் இருக்கும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தது. இப்போ நான் அதை என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனா, டெய்லி வந்துட்டு மார்னிங் 30 மினிட்ஸ் வந்துட்டு நான் வெறும் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்றதுக்காக மட்டுமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி வந்துட்டு 2027 கேட்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதுக்குள்ள நான் சரியாயிட்டு வந்துடுறேன். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி சொல்றது, பேசிக்ஸ்பா. நம்ம வந்துட்டு கேட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு சிம்பிளா பேசிக்ஸா இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துட்டா கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு பேசிக்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளால ஈஸியா வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நீங்க வந்துட்டு எந்த மாதிரியான எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பிவைக்யூஸ் சால்வ் பண்ணணும். அது வந்துட்டு நமக்கு இப்போ 30 இயர்ஸ் பிவைக்யூஸ், லாஸ்ட் 30 இயர்ஸ் பிவைக்யூஸ் இருக்கு, ஓகேங்களா. இதுல லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது இப்போ 2026 2016ல இருந்து 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு நீங்க பக்காவா வந்துட்டு சால்வ் பண்ணி இருக்கணும். 1 டைம் 2 டைம் கிடையாது, மோர் தென் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்க்கு மேல நீங்க வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போது. இது வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ். நான் வந்துட்டு பிவிக்கும் சால்வ் பண்ணேன். எப்படி சால்வ் பண்ணேன்னா, சப்ஜெக்ட் வைஸ் சால்வ் பண்ணேன். சப்ஜெக்ட் வைஸ் சால்வ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தாச்சு. நான் வந்துட்டு மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு 3 டைம் 4 டைம் அந்த மாதிரிதான் எடுத்திருப்பேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்துட்டு எக்ஸாம்ஸ் பக்கத்துல இருக்கு, டெஸ்ட் எழுதி மார்க் டெஸ்ட் எழுதி நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம வந்துட்டு அந்த டைம்ல ரிவைஸ் பண்ணலாம், புதுசா சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன்.
இந்த மிஸ்டேக் வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, எக்ஸாம் டைம்ல இல்ல எக்ஸாம் பக்கத்துல வரும்போது நம்ம மார்க் டெஸ்ட் எழுதும் போதும், நமக்கு அந்த அக்யூரசி ஏன்னா கேட்ட பொறுத்த வரைக்கும் அக்யூரசிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு நெறைய மார்க்ஸ் எப்படி வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு வந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் பார்த்தோனே, தெரிஞ்ச கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணியாச்சு. நெகட்டிவ் மார்க்ல புட்டுக்குச்சு. அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு என்னன்னா, அக்யூரசி. எனக்கு வந்துட்டு இப்ப 2.3 அப்படின்ற ஆன்சருக்கு எனக்கு வந்து 2.5, 2.8 அந்த மாரி டிஃபரன்ஸ். அந்த மாரி இதுலலாம் வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. மார்க்ஸ் வந்து நெறைய நெகட்டிவ்ல போயிடுச்சு. இத நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க நெறைய வந்துட்டு டெஸ்ட் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டைமர் வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க வந்துட்டு எவ்வளவு அக்யூரேட்டா பில்ட் பண்றீங்க. உங்களோட ஸ்பீட் வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்யூரசி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது வந்துட்டு நீங்க ஒவ்வொரு டைமும் பிவைக்யூ சால்வ் பண்ணும்போதும், லைக் மார்க் டெஸ்டர்ஸ் எடுக்கும்போது மட்டும் தான் உங்களால வந்துட்டு அத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் யூ கேன் சீ யுவர் செல்ஃப் இம்ப்ரூவிங். ஸோ வந்துட்டு அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸாம்க்காக என்னோட ஹெல்த் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். சரியா தூங்குறது இல்ல, ஜிம் போறது இல்ல. லைக் இப்போ எக்ஸாம்ஸ் வந்து ஃபெப்னா நான் வந்து டிசம்பர்ல இருந்தே இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியா சுத்தமா தூங்குறது இல்ல, ஜிம் பக்கமே போறது இல்ல, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மென்டலி உங்கள வந்துட்டு ட்ரைன் பண்ணும். நீங்க வந்துட்டு பிசிக்கலா ட்ரைன் ஆகுறது வந்துட்டு மென்டலா வந்துட்டு ட்ரைன் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாகும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் நெருங்க நெருங்க அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம போயிடும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் இல்ல இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஜாப் போயிட்டு இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் மேக்ஸிமம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், என்னோட ஹெல்த் பாத்துக்கணும் அப்படிங்கறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன். இதே விஷயம் தான் இப்ப நாளைக்கு எக்ஸாமா இருந்தாலும் இன்னைக்கும் நான் வந்துட்டு அந்த 1 ஹவர் ஒர்க் அவுட் வந்துட்டு கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கேன். பிகாஸ் இது வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கலா மட்டும் ஹெல்ப் பண்ணாம மென்டலாவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு சிவில் இன்ஜினியர், சிவில் பேப்பர் தான் எழுத போறேன். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் ஜியோடெக் ஸ்டார்ட் பண்ண போறேன். எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி வேற விஷயம் வந்துட்டு சைட் பை சைடு வந்துட்டு டெய்லி ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ் யூ ஷுட் நோ, நீங்க வந்துட்டு ஆப்டிடியூடுங்கிறது வந்துட்டு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ். இந்த விஷயம் வந்துட்டு நான் லாஸ்ட் இயருமே பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அக்கா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். நம்ம தான் ஆப்டிட்யூட் கிளியர் பண்றோம். நம்ம தான் ஆப்டிட்யூட்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஆப்டிட்யூட்னாலே ஓகே நான் வந்துட்டு ஃபுல் ஸ்கோர் பண்ண போறேன். அட்லீஸ்ட் வந்துட்டு 90% வந்து ஆப்டிட்யூட்ல ஸ்கோர் பண்ண போறேன். அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாச்சு. எக்ஸாம் ஹால் போயாச்சு. ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஆப்டிட்யூட் தான் பார்ப்போம். கரெக்ட்டா? ஸோ வந்துட்டு ஆப்டிட்யூட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லே கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ஆகுது. செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஆகுது. சால்வ் பண்ணேன். நான் இல்லன்னு சொல்லல. ஆப்டிட்யூட் வந்துட்டு நல்லாவே சால்வ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படின்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, 10 கொஸ்டின்ஸ்ல 8ஆவது நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுல 2 வந்துட்டு டிராப் அவுட் ஆகுது. 8ங்கிறது 6 ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு அப்படியே கம்மியாயிடுச்சு. சோ என்னோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்காததுனால நான் அடுத்த கொஸ்டின் போகும்போது எனக்கு வந்து அது பேக்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணது அவ்வளவுதான் போயிடுச்சு. நம்மளால அந்த 2 கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டினோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு என்னால நெக்ஸ்ட்ங்கிற தியரி கொஸ்டின்ஸ் நம்மளுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இது போகும்போது எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐ கேன் லிட்டரலி see that எக்ஸாம் ஹால்ல ஐ வாஸ் லிட்டரலி sitting like this and I don't know what to do. I was literally in my I took 5 minutes break எக்ஸாம் ஹால்ல. I was just படுத்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜஸ்ட் படுத்துட்டேன். படுத்துட்டு ஓகே எனக்கு நானே சொல்லிக்கிறேன். இல்ல யூ கேன் டூ இட். நீ படிச்சிருக்க. ஜஸ்ட் யூ கேன் டூ இட்.
பிலீவ் யுவர் செல்ஃப். நான் என்கிட்டயே பேசிட்டு இருக்க ஒரு 5 நிமிஷமா, நீ படிச்சிருக்க, 6 மந்த்ஸ் படிச்சிருக்க, உனக்கு வந்துட்டு தெரியும், ஜஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே பேசிக்கிட்டு, எனக்கு நானே வந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஓகே, எக்ஸாம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அகைன் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஆஃப் பிரேக். அப்படிதான் என்னோட எக்ஸாம்ஸ் போச்சு. இது வந்து சிவில் பேப்பருக்கு நடந்தது. இது ஏன் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு நான் கரெக்டா என்னால கிளியரா சொல்ல முடியுதுன்னா, அதுக்கு 1 வீக் முன்னாடி தான் நான் வந்துட்டு என்விரான்மெண்டல் பேப்பர் எழுதினேன். ஓகேவா? கேட் என்விரான்மெண்டல் பேப்பர் எழுதினேன். அதுல என்னோட ஆப்டிடியூட் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை என்னால ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. லைக் 9 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் கரெக்டா எழுதியிருந்தேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய லைக் தியரி கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். என்னால இந்த பேப்பருக்கும், நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா சிவில் இன்ஜினியரிங் பேப்பருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்துட்டு என்னால லிட்டரலா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஏன் நான் இதை சொல்றேன்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து வரலாம், நீங்க ப்ரிப்பேர் பண்ணாததுல இருந்து வரலாம், ரொம்ப ஈஸியா வரலாம், லைக் ப்ரிப்பேரே பண்ணாம எழுதுற மாதிரி கூட இருக்கலாம். எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் 5 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ டோன்ட் டிபெண்ட் யுவர் லைக் டோன்ட் டிபெண்ட் அப்பான் ஆப்டிடியூட் அண்ட் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் ஆப்டிடியூட். ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல வந்துட்டு நம்ம எவ்வளவு நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு சால்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் டு தியரி. லைக் நம்மளோட கோர் தியரி வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜென் சம்மரைஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்றதுதான் வந்துட்டு ரிவிஷன் பண்ணாம எக்ஸாம்ஸ் எழுதுறது வந்துட்டு நம்ம படிக்காம எக்ஸாம் எழுதுறதுக்கு சமம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிவைக்யூ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு பூஸ்ட் ஆகும். தேர்ட் ஒன் வந்து மார்க் டெஸ்ட். நீங்க எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட அக்யூரசி அண்ட் வந்துட்டு டைமிங் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலா லைக் உங்களோட அக்யூரசி வந்து நீங்க எந்த அளவுக்கு குயிக்கா வந்துட்டு சம் சால்வ் பண்றீங்கிறத வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃபோர்த் ஒன் வந்துட்டு டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச். நீங்க வந்துட்டு ஆப்டிடியூட்ல நான் வந்து இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆர் எனிதிங் கோர்ல வந்துட்டு நான் இவ்வளவு அழகா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஸோ வந்துட்டு நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்க எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. யூ கேன் டூ பெட்டர் அப்படிங்கறது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஹெல்த் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, இந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் ஹெல்த்துக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. என்னதான் நீங்க வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் ஹெல்த் பார்த்துக்கோங்க. இட் ஜஸ்ட் டசன்ட் மீன் நீங்க வந்துட்டு ஜிம்முக்கு போகணும் அப்படி கிடையாது. டூ சம்திங், வெளியில போங்க, நடங்க, வாக் போங்க, ஜாக் போங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பாடி வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சொல்றேன். ஃபிஃப்த் ஒன் ஸ்லீப். கண்டிப்பா மினிமம் 6 ஹவர்ஸ் ஆவது தூங்கிடணும். இதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க. நானும் பண்றேன். இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். ஸோ இதுல இருந்து நான் லேர்ன் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு திருத்திக்கணும், இதுலலாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் டூ திஸ் டுகெதர் கைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். பை பை. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பேசிடலாம். பை.